ஆண்கள், பெண்கள், வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். காலையில் எழுந்து வாசல் பெருக்கி கூட்டி கோலம் போட்ட பின்பு 2 கற்பூரத்தை கொண்டு போய் 2 மண் அகல் விளக்கில் வைத்து நிலைவாசலுக்கு 2 பக்கமும் வைத்து ஏற்றிவிடுங்கள். குலதெய்வத்தை முழு மூச்சோடு நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். கற்பூரம் ஏற்றிய பின்பு சிறிது நேரம் அந்த நிலைவாசலில் நின்று உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழையுங்கள். எங்கள் வீட்டு குலதெய்வம் எங்கள் குலத்தை விருத்தி செய்ய வேண்டும், குலம் நன்றாக இருக்க உங்களின் ஆசீர்வாதம் தேவை என்று உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அந்த குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். தினம் தினம் நிலைவாசலில் காலையில் இப்படி கற்பூரம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை நினைத்து வீட்டிற்குள் அழைத்தால் வீட்டிற்குள் குலதெய்வம் இல்லை என்றாலும் அந்த குலதெய்வம் தானாக உங்கள் வீடு தேடி வந்துவிடும். ஓம் முருகா, ஓம் முருகா. உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் வாசம் இருக்கிறது என்றால் அந்த குலதெய்வம் நிரந்தரமாக உங்களுடைய வீட்டிலேயே தங்கும். அது மட்டுமில்லாமல் இந்த வழிபாடு உங்களுக்கு பல வகையில் நன்மையை கொடுக்கும். அன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நேர்மறை ஆற்றல் உங்களை சுற்றி இருக்கும். எதிர்மறை ஆற்றலால் எந்த பாதிப்பும் வராது. எதற்கெடுத்தாலும் எதிர்மறை ஆற்றல் என்று சொல்கின்றோமே, இது கண்ணுக்கே தெரிவதில்லை. இதெல்லாம் பொய்யாக இருக்குமோ என்று நினைக்காதீங்க. நம்மை சுற்றி நல்லது இருப்பது உண்மை என்றால் நம்மை சுற்றி கெடுதல் இருப்பதும் உண்மைதான். ஆகவே துர்சக்திகளிடமிருந்து தப்பித்து கொள்ள துர்சக்திகளை பொசுக்கக்கூடிய சக்தி அக்னிக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே நீங்கள் காலையில் நிலைவாசலில் இந்த கற்பூரத்தை ஏற்றி வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்கினால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த வழிபாட்டை செய்துதான் பாருங்கள். கற்பூரம் வாங்க லட்சக்கணக்கிலா செலவு ஆகப் போகின்றது. ஒரு கற்பூரத்தை 2ஆக உடைத்து சின்ன சின்ன துண்டு கற்பூரத்தை ஏற்றினால் கூட போதும். உங்களுடைய நம்பிக்கைதான் இந்த இடத்தில் மூலதனம். ஓம் முருகா, ஓம் முருகா.